அடுத்ததாக நியூஸ் அண்ட் வியூஸ் பதிவை பார்க்கலாம். நியூஸ் அண்ட் வியூஸ் பதிவில் முதலாவதாக நாம் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய செய்தி, நீட் வழக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கு. உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த நீட் விவகாரம் தொடர்பாக சில வழக்கில் நீட் தேர்வை ஒட்டுமொத்தமாக ரத்து செய்ய வேண்டும், இல்லை இந்த முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு போன்ற ஒட்டுமொத்தமாக 13க்கும் அதிகமான வழக்குகள் அப்படின்றது பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த ஒட்டுமொத்த எல்லா வழக்குகளையுமே உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அமர்வு தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு மீண்டும் இந்த விசாரணை வர இருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, இந்த விவகாரம் தொடர்பாக நடந்தது என்ன, குற்றச்செயலில் ஈடுபட்டது யார், எவ்வளவு தொலைவு இந்த குற்றச்செயல் நடந்திருக்கு, இதை ரத்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கா இல்லையா அப்படின்றதை அந்த முடிவை எடுப்பதற்கு முன்னதாக இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட தேசிய தேர்வு முகமை, கல்வித்துறை, மத்திய அரசு அப்படின்னு வெவ்வேறு தரப்பிலிருந்து அஃபிடவிட் கேட்டிருந்தாங்க. அவங்க இன்னைக்கு பிரமாண பத்திரத்தை ஏற்கனவே தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்போ தேசிய தேர்வு முகமை இன்னைக்கு காலையில் அவங்களுடைய பிரமாண பத்திரத்தை தாக்கல் செஞ்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, இது ஒரு குற்றச்செயல் நடந்திருப்பது உண்மைதான். 13 பேர் இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த விவகாரம் ஒரு குறைந்த அளவு தான் நடந்துட்டு இருக்கு. 23 லட்சம் மாணவர்களும் பாதிக்கக்கூடிய வகையில் இல்லை. குற்றச்செயலில் ஈடுபட்டவருடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பதன் காரணமாக அவங்க மீது நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம். தேர்வை ரத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது தான் தேசிய தேர்வு முகமையுடைய கருத்தாக இருக்கு. ஸோ உச்சநீதிமன்றம் இன்னைக்கு ஒட்டுமொத்த அஃபிடவிட்டின் அடிப்படையில் இன்னைக்கு முடிவெடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு, அல்லது இதில் மேலும் சில சந்தேகங்களை எழுப்புவதற்கான வாய்ப்பு இருக்கு. நீட் தேர்வு தொடர்பாக ஏற்கனவே ஒட்டுமொத்தமாக தேசம் முழுக்க ஒரு பெரும் அதிர்வலை ஏற்படுத்திய நிலையில் இந்த முறைகேடு அப்படின்றது உச்சநீதிமன்றத்தில் இந்த விவகாரத்தில் மீண்டும் ஒரு வெளிச்சம் பாய்ச்சுவதற்கு காரணமாக அமைந்திருக்கு. இந்த குற்றச்செயல் எந்த அளவுக்கு நடந்திருக்கு, தேர்வு முறைகேடு நடந்தது அப்படின்றது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு தேர்வு முகமை ஒத்துக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இதை ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ளே அழைக்கிட முடியுமா, இதை எல்லா மாணவர்களையும் பாதிச்சிருக்கா அப்படின்றது தான் உச்சநீதிமன்றம் அடுத்ததாக எடுக்க போகிற முடிவாக இருக்கும். அதே நேரத்தில் உச்சநீதிமன்ற முடிவை எதிர்நோக்கி மருத்துவ கல்வி கலந்தாய்வு தொடங்குமா தொடங்காதா அப்படின்றத நம்ம அடுத்ததாக பொருந்திருந்து பார்க்கலாம். ஆனால் மாணவர்கள் ஒரு பயங்கரமான ஒரு குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்றது மட்டும் இந்த கால தாமதத்தின் மூலமாக நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுது. உச்சநீதிமன்றத்துடைய முடிவு என்னவா இருக்க போகுது அப்படின்னு நான் பொறுத்திருந்து பார்க்கலாம்.